லங்காஸ்ட்ரி நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ட்ரியின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு. இன்று போயா தினம், பொசன் போயா தினம். ஆகவே ஒரு விடுமுறை காரணமாக கொழும்பிலிருந்து வெளியேறுகின்ற காரணத்தினால் வழமையாக எங்களுடைய ஸ்டூடியோவில் இருந்து நாங்கள் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவோம். ஆனால் இன்று கொழும்புக்கு வெளியே நான் வந்திருக்கின்ற இடத்திலிருந்து உங்களுக்கு ஒளிப்பதிவு செய்து மிக முக்கியமான ஒரு விடயத்தினை சொல்ல தயாராக இருக்கின்றேன். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஒரு காணொளி ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார். இந்த காணொளியில் அவர் சொல்ல வருகின்ற விடயங்கள் என்னவென்றால், அவருடைய ஆட்சி காலத்திலே என்ன மாதிரியான அபிவிருத்தி திட்டங்கள் செய்யப்பட்டது, அதன் பிறகு ஆட்சி மாற்றம் இடம்பெற்றதும் ராஜபக்ஷ குடும்பத்தினர் எப்படியான ஊழல் மோசடிகளில் இடம்பெற்றார்கள், ஒரு குடும்பமாக ராஜபக்ஷ அப்படிங்கிற அந்த குடும்பம் இணைந்து இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய அநியாய அக்கிரமங்களை செய்தார்கள் என்பதை சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இந்த காணொளியில் வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார். அந்த விடயங்களை நாங்கள் இன்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் விவரமாக பார்க்கலாம். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினுடைய இந்த காணொளியில் முதலாவதாக அவர் குறிப்பிடும் விடயங்கள் தான் பெரும் திட்டங்கள் மற்றும் வெளிநாட்டு கடன்கள் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை தான் அவர் முன்வைக்கின்றார். அந்த வகையில் அவர் எந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார் என்றால், 15 பில்லியன் அமெரிக்க டாலர் மோசடி ஒன்று இடம்பெற்றதை தான் அந்த காணொலியில் அவர் முதலாவதாக வெளிப்படுத்துகின்றார். அதை நாங்கள் விவரமாக பார்க்கலாம். 2006 முதல் 2014 ஆண்டு இறுதி வரை ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 சகோதரர்கள், அவர்களின் 4 மகன்கள் மற்றும் ஒருவரின் மைத்துனர் ஆகியோர் முக்கிய அரச அபிவிருத்தி திட்டங்கள் மூலம் சுமார் 15 பில்லியன் அமெரிக்க டாலர் மோசடி செய்துள்ளதாகத்தான் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த காணொலியில் அவருடைய இந்த வெளிப்படுத்தலின் கருத்துப்படி இலங்கை 2022 பொருளாதார நிலையில் வங்குரோத்தடைய திவாலாவதற்கான பிரதான காரணமே ராஜபக்ஷக்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் செய்த இவ்வாறான பாரிய ஊழல் மோசடிகள் தான் என்பதை இவர் இந்த காணொலியிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அதிக வட்டியில் பெற்ற வெளிநாட்டு கடன்கள் சம்பந்தமாகவும் இந்த காணொலியிலே சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது தனது ஆட்சி காலத்தில் வெளிநாட்டு கடன்கள் LIBOR விகிதத்தை விட சுமார் 1% அதிக வட்டியில் மட்டுமே பெறப்பட்டன என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் ராஜபக்ஷ ஆட்சியில் 6% முதல் 9% வரை உயர்ந்த வட்டி விகிதத்தில் கடன்கள் பெறப்பட்டிருக்கின்றது. அந்த உயர்ந்த வட்டியில் 2% முதல் 3% வரையான கமிஷன் அல்லது சட்டவிரோத லாப தொடர்புடையவர்களிடம் சென்றதாக ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இந்த காணொலியின் மூலம் குற்றம் சுமத்தி இருக்கின்றார். அதாவது இவருடைய ஆட்சி காலத்திலே 1% அதிக வட்டியில் மட்டும் தான் கடன்கள் பெறப்பட்டிருக்கின்றது. ஆனால் ராஜபக்ஷக்கள் அதிக வட்டியில் கடன் பெற்று அதிலும் 2% தொடக்க 3% வரையான கமிஷன் இவர்களுடைய பாக்கெட்டுகளுக்கு சென்றதாகத்தான் ஜனாதிபதி அவர்கள் இவ்வாறு குற்றம் சுமத்தி இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக இந்த காணொலியில் அவர் முன்வைக்கின்ற விடயங்கள் நுரைச்சோலை அனல் மின் நிலையம் சம்பந்தமாக ஒரு விடயத்தினை வெளிப்படுத்துகின்றார். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினுடைய ஆட்சி காலத்தில் சீன நிறுவனம் ஒன்றுடன் 280 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தை திட்டத்தை முன்னெடுக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்ததாக இவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுக்கு பிறகு ஜனாதிபதியாக ஆட்சிப்பிடம் ஏறுகின்றார் மஹிந்த ராஜபக்ஷ. அந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திட்ட மதிப்பின் ப்ராஜெக்ட் பிளானின் அடிப்படையில் 50%, அதாவது 140 மில்லியன் டாலர் 140 மில்லியன் டாலர் கமிஷன் கோரப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டி இருக்கின்றார். அதாவது ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இந்த விடயத்தினை இந்த காணொலியில் அவர் வெளிப்படுத்துகின்றார். அந்த நிறுவனம் அதை ஏற்க மறுத்து திட்டத்திலிருந்து விலகியதாகவும் சந்திரிகா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அதன் பின்னர் அனுபவம் குறைந்த மற்றொரு சீன நிறுவனத்திடம் அதே திட்டம் 510 மில்லியன் டாலர் செலவில் ஒப்படைக்கப்பட்டதாகவும் இவர் தெரிவித்திருக்கின்றார். இதே போன்றுதான் நெலும்புக்குண கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை உள்ளிட்ட மேலும் 6 பெரிய திட்டங்களிலும் செலவுகள் அசாதாரணமாக அதிகரிக்கப்பட்டதாக அவர்
குற்றம் சாட்டி இருக்கின்றார். அதாவது இவர்கள் நாட்டை அபிவிருத்தி செய்கின்றோம் பொருளாதார ரீதியாக, அதாவது யுத்தத்திற்கு பிறகு, யுத்தத்திற்கு முன்பதாகவும் யுத்தத்திற்கு பிறகும் பொருளாதார ரீதியாக நாங்கள் நாட்டை அபிவிருத்தி பாதையில் இட்டு செல்கின்றோம் என்ற அதை சொல்லித்தான், அதை முன்வைத்துத்தான் அதற்கு பின்னால் இப்படியான பல விடயங்கள் நடந்திருக்கின்றது. பெரிய பெரிய ப்ரொஜெக்டுகள் செய்ய ஆரம்பித்ததும் அதிலிருந்து கிடைக்கின்ற கமிஷன்கள் இந்த குடும்பத்தில் இருக்கின்ற அங்கத்தினுடைய பாக்கெட்டுகளுக்கு சென்றதாகத்தான் சந்திரிகா குமாரதுங்க அவர்கள் இந்த விடயங்களை வெளிப்படுத்துகின்றார். அதே போலத்தான் அடுத்ததாக சாலை அபிவிருத்தி திட்டங்களிலும் ஊழல் நடந்ததாக குறிப்பிடுகின்றார். அதையும் நாங்கள் பார்க்கலாம். ராஜபக்ஷ அரசாங்கம் அதிக அளவில் சாலைகள் அமைப்பதில் ஆர்வம் காட்டியதற்கு காரணம் அந்த திட்டங்களில் பணத்தை மோசடி செய்வது எளிதாக இருந்ததாக சந்திரிகா குமாரதுங்க குறிப்பிடுகின்றார். நான் குறிப்பிடவில்லை, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் தான் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இன்று வரை இந்த ராஜபக்சர்களுடைய ஆதரவாளர்கள் பெரிதாக பேசுகின்ற ஒரு விடயம்தான், ராஜபக்ச இல்லாவிட்டால் இன்று நிம்மதியாக இந்த ஒரு பயணம் மேற்கொள்ள முடியுமா, இங்கிருந்து யாழ்ப்பாணம் வரை நாங்கள் நிம்மதியாக செல்ல முடியுமா, இங்கிருந்து கண்டி வரை நாங்கள் நிம்மதியாக சென்று வர முடியுமா, எந்த விதமான வாகன நெரிசலும் இல்லாமல் நிம்மதியாக நாங்கள் இன்று பயணிக்கின்றோம் என்றால், இந்த தூர பயணங்களை பயணிக்கின்றோம் என்றால் அதற்கு ராஜபக்சக்கள் போட்ட இந்த ரோடுதான் காரணம் என்று இன்று வரை ஆதரவாளர்கள் பேசித்தான் இருக்கிறார்கள். ஆனால் ஏன் அந்த வீதிகள் எல்லாம் அவ்வளவு ஆர்வமாக போடப்பட்டது என்றால் அதற்கு உதாரணம் சொல்கின்றார் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க. அதாவது இந்த ரோட் ப்ரொஜெக்ட் பிளான்ஸ் டெவலப்மெண்ட் என்கின்ற அடிப்படையிலே வீதிகளை போடுவதில் தான் இவர்களுக்கு அதிகப்படியான கமிஷன்களை அள்ளக்கூடியதாக இருந்தது என்பதை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இந்த வீடியோவிலே குறிப்பிட்டிருக்கின்றார். கூற்றுப்படி இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது, நான் அதையும் தொகுத்திருக்கின்றேன். இந்த இடத்தில் அமெரிக்கா போன்ற முன்னேறிய நாடுகளில் ஒரு சாலை அமைப்பதற்கான செலவை விட இலங்கையில் சில சாலை திட்டங்களுக்காக 9 மடங்கு அதிக தொகை செலவிடப்பட்டதாக நாடாளுமன்றத்திலேயே தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டதாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவிக்கிறார். பாருங்கள் மக்களே, அமெரிக்காவில் இருக்கின்ற வீதிகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் காணொளிகளில் பார்த்திருக்கின்றோம். சிலர் அமெரிக்காவுக்கு சென்றே நேரடியாக பார்த்திருப்பீர்கள். பாருங்கள், அமெரிக்கா போன்ற முன்னேறிய நாடுகளில் ஒரு சாலை அமைப்பதற்கு செலவு செய்கின்ற பணத்தொகையை விட 9 மடங்கு அதிக தொகை இலங்கையிலே வீதிகளை அமைக்க செலவிடப்பட்டுள்ளதாக தான் இவர் குறிப்பிடுகின்றார். மேலும் உள்ளூராட்சி மட்டத்தில் 1 லட்சம் ரூபாயில் செய்யக்கூடிய பணிக்கு 3 அல்லது 4 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு ஊழல் அடிமட்டம் வரை பரவியதாகவும் அவர் இந்த காணொளியிலே வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதே போலத்தான் 4வது விடயமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சம்பந்தமாகவும் பல விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கு. அது சம்பந்தமாகவும் நாங்கள் பார்க்கலாம். சந்திரிகா குமாரதுங்க அவருடைய கூற்றுப்படி தான் ஆட்சியை ஒப்படைத்த காலத்தில் கட்டுநாயக்க விமான நிலைய தாக்குதல் நடந்த ஆண்டை தவிர 10 ஆண்டுகளாக தொடர்ந்து லாபம் ஈட்டி வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் பின்னர் ராஜபக்ஷ குடும்பத்துடன் தொடர்புடைய ஒருவரின் நிர்வாகத்திற்குள் சென்றதன் பின்னர் 4 ஆண்டுகளுக்குள் சுமார் 9 பில்லியன் ரூபாய் நட்டத்தை சந்தித்ததாக அவர் குற்றம் சாட்டுகிறார். இதே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சம்பந்தமாகத்தான் கபில சந்திரசேனவும் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்டார். காரணம், மிக பெரும் ஒரு ஊழல் மோசடி, ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் மூலமாக தேவையில்லாத பல புதிய திட்டங்களை செய்வதாக சொல்லி கமிஷன் பெற்று இன்று கபில சந்திரசேன உயிருடனும் இல்லை, தற்கொலை செய்து கொண்டு இறந்து போய் நிலவுக்கு இந்த மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றது. மாட்டிக்கொண்டு விட்டார்கள். இதற்கு மேல் ஒன்றும் செய்ய வழி இல்லை. சட்டம் கடுமையாக இவர்களை தண்டிக்கப் போகிறது என்பதை அறிந்து கபில சந்திரசேன அவருடைய உயிரை மாய்த்து கொண்டார். ஆனால் அவருடைய உயிரை மாய்த்து கொண்டாரா அல்லது வேறு ஏதும் நடந்தா என்பது குறித்தும் பல சந்தேகங்கள், விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. அது சம்பந்தமாக வழக்கும் இன்றும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே நாங்கள் அதற்கு ஒரு முடிவுக்கு இப்போதைக்கு வர முடியாத காரணம், நீதிமன்றத்தால் அறிவிக்கும் வரை அது ஒரு மர்மமான மரணம் தான். மர்மமான மரணம் என்பதால் தான் நீதிமன்றத்திலும் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. ஆகவே நாங்கள் அதன் முடிவில் அதற்கு ஒரு முடிவு காணலாம். ஆகையால் இப்பொழுது இப்படியான ராஜபக்சர்களுடைய ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற இப்படி பாரிய ஊழல் மோசடிகள் காரணமாக நாடு 2022 வங்குரோத்து நிலை, திவாலாகிவிட்டது. அனைவருமே வீதிகளில் வரிசைகளில் நின்ற ஒரு யுகம் இவர்களால் தான் உருவாக்கப்பட்டது. அப்போதும் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ச, இப்படித்தான் இவருடைய குடும்ப ஆட்சி தான் இடம்பெற்றது. இவருடைய குடும்ப ஆட்சியின் லட்சணம் என்னவென்றால் 2022 ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் தெரிந்து கொண்டார்கள். 2005 பல ஊழல் மோசடிகள்,
பிறகு 2015க்கு பிறகும் இவர்களுடைய ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக வழக்குகள் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் ஏதோ ஒரு வகையில் இந்த தேசிய பாதுகாப்பை முன்வைத்து இவர்கள் செய்த அரசியல் பிரச்சாரம் காரணமாக 69 லட்சம் மக்கள் வாக்குகளை செலுத்தி மீண்டும் இவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள். ஆட்சிக்கு கொண்டு வந்த 2 வருடங்களை செல்லவில்லை. 2 வருடத்திற்குள் இவருடைய ஆட்சி முடிந்துவிட்டது. நாட்டு மக்கள் இவர்களை அடித்து துரத்தும் அளவுக்கு இவர்களுடைய தலைவிதி இவர்களை உருவாக்கி உள்ளார்கள் என்பதைத்தான் சொல்ல வேண்டும். ஆகவே இன்று வரை இப்பொழுது பாருங்கள், இவர்கள் எவ்வளவு தைரியமாக வெளியிடங்களில் வந்து பேசுகிறார்கள். மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை தாருங்கள், எங்களிடம் சக்தி இருக்கின்றது, எங்களுக்கு பலத்தை தாருங்கள், அதிகாரத்தை தாருங்கள் என்று மஹிந்த ராஜபக்சவே ஒரு இடத்தில் வைத்து கேட்டிருந்தார். ஆனால் அவர்கள் எப்படியாப்பட்ட ஊழல் மோசடிகள் என்று புதிதாக யாரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்பொழுது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக் குமாரதுங்கவை இந்த காணொலியில் சொல்லியிருப்பதை நீங்கள் அனைவருமே பார்த்திருப்பீர்கள், தெளிவடைந்திருப்பீர்கள். ஆகவே இன்னும் இவருடைய ஆட்சி காலம் தேவையா என்ற கேள்வித்தான் பல இடங்களில் எழுப்பப்பட்டு வருகின்றது. இந்த காணொலியில் இன்னும் ஒரு விடை, அதாவது தற்போதைய அரசாங்கம் என்பிபி ஜேவிபி அரசாங்கத்துக்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக் குமாரதுங்க பல ஆலோசனைகளையும் வழங்குகிறார். அந்த விடயங்களும் நாங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும். ஒரு அட்வைஸாக இதை இந்த அரசாங்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அரசாங்க கொள்முதல் மற்றும் ஒப்பந்தங்களில் கடுமையான டெண்டர் நடைமுறைகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். எந்த அமைச்சர் அல்லது அரசு அதிகாரி மீதும் ஊழல் குற்றச்சாட்டு எழுந்தவுடனேயே அது நிரூபிக்கப்படுவதற்கு முன்பே 24 மணி நேரத்திற்குள் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்ற சட்டம் கொண்டு வர வேண்டும். நல்ல சட்டம் தான், உண்மையாகவே வரவேற்க வேண்டிய ஒரு கருத்து அது. போலீசாரும் நீதித்துறையும் அரசியல் தலையீடு இன்றி முழுமையான சுயாதீனத்துடன் செயல்பட வேண்டும். அதே போல நாட்டின் நிர்வாக அமைப்பில் முழுமையான அமைப்புசார் மாற்றம், அதாவது சிஸ்டம் சேஞ்ச் கொண்டு வரப்பட வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் இவருடைய இந்த காணொலியினூடாக இந்த அரசாங்கத்துக்கு ஒரு விடயத்தினை சொல்லி இருக்கின்றார். ஆகவே பல இறுதியில், இந்த காணொலியின் இறுதியில் தான் இந்த மிக முக்கியமான அம்சங்கள், இந்த அரசாங்கம் எப்படி இயங்க வேண்டும். இப்பொழுது இந்த அரசாங்கம் ஊழல் மோசடிக்காரர்கள், கடந்த ஆட்சி காலங்களிலே ஊழல் மோசடிகளிடம் செய்த தலையீடு இருந்த அனைவரையும் கைது செய்து வருகின்றது. அதிரடியான பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இருப்பினும் பொருளாதார ரீதியாக இந்த நாடை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இந்த அரசாங்கம் எப்படி செயற்பட வேண்டும்? நல்ல பொருளாதார ரீதியான திட்டங்கள் இருக்க வேண்டும் இவர்களிடத்தில். அதே போல இப்பொழுது அரசாங்கத்திற்குள்ளே பல அமைச்சர்கள் மீது எதிர்கட்சியினர் குற்றம் சுமத்துகிறார்கள். முக்கியமாக கண்டெய்னர் விடயம், 323 கண்டெய்னர்கள் எப்படி இவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் எப்படி பரிசோதிக்கப்படாமல் வெளியேறியது, அந்த ஒரு விடயம் இருக்கிறது குற்றச்சாட்டாக. அதே போலத்தான் நிலக்கரி மோசடி, 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் காணாமல் போனது திடீரென்று. இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள்? இப்படி இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு குற்றம் சாட்டு எழுந்தால் அவர்கள் உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். பார்லிமெண்டத்தில் பேசும் அளவுக்கு வந்து அங்கு வாக்குவாதங்கள் இடம்பெற்று அது தேவையற்ற ஒரு செயலாக இருக்கிறது. ஒரு குற்றச்சாட்டுக்குள்ளான அமைச்சரை பாதுகாக்கும் பணிகள் கடந்த காலங்களிலே இந்த அரசாங்கத்தில் காணக்கூடியதாக இருந்தாங்க. அப்படியான செயற்பாடுகளை நிறுத்திவிட்டு உடனடியாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டால் அது உண்மையா இல்லை என்பதை நிரூபித்துவிட்டு அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியது இந்த அரசின் கட்டாயமாக இருக்கிறது. போலீசாரும் நீதித்துறையும் சுயாதீனமாக செயற்பட வேண்டும் என்பதையும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் சொல்லியிருந்தார். ஆகவே மிக பல முக்கியமான விடயங்கள் இவருடைய இந்த காணொலியில் இருக்கிறது. அவ்வளவு நீண்ட காணொலியிலும் மிக முக்கியமான பாயிண்ட்ஸை தான் நான் உங்களுக்கு தொகுத்து வழங்கி இருந்தேன். ஆகவே ராஜபக்சர்களுடைய காலத்தில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த ஊழல் மோசடிகள் இப்போது இருக்கின்ற ஆட்சியில் இருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உட்பட அரசாங்கத்தில் இருக்கின்ற பலரும் அப்போது எதிர்கட்சியிலிருந்து இதைவிட இன்னும் பல மோசமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்தார்கள். அவற்றுக்கான ஆதாரங்களை திரட்டி எங்கே நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் எங்கே? இப்பொழுது 2 வருடங்கள் கடந்து செல்ல போகிற இந்த அரசாங்கம், அதற்கு இப்பொழுது காலம் சரி, அதிரடியான நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். இவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு இவர்களே தகுந்த ஆதாரங்களை தேடி உரியவர்கள், இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களை உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். இந்த அரசின் கட்டாய கடமையாக இருக்கின்றது. அனைவரும் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்கள். இன்றைய இந்த
முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினுடைய இந்த வீடியோவில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அடுத்து இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே எழுதுங்கள். மீண்டும் நாளைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தொடர்ந்தும் லாங் ஹிஸ்டரியுடன் எழுதுங்கள். நான் உங்கள் டில்ஷான் வின்சன். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்ளியில நடக்க இருக்கு.